19வது வசனம். என்னோடு கூட வேதாமலை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனார் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஞாயிறன்று தேவனுடைய ஆராதனை நாளிலே இந்த வசனங்களை வாசிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்தார். இப்பொழுதும் கூட இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு மறுபடியுமாக நினைப்பூட்டுகிறார். ஆகவே கடந்த ஞாயிறன்று வாசித்த காரியங்களை ஒரு சிறு மணித்துளிகள் நாம் மீள் பார்வை செய்துவிட்டு திரும்பவுமாக இந்த வசனத்துக்குள்ளாக வரலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் இப்படியாக நாம் வாசித்தோம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எகிப்திய ஜனங்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை செய்து சிறைப்படுத்தி அவர்களை கடுமையான வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவாதி தேவன் அவர் மீட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுதலை செய்தார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 10 விதமான வாதைகளை எகிப்து மக்களுக்கு அனுப்பி அதில் ஒன்றும் இவர்களை பாதிக்காதபடி இவர்களை விடுதலை செய்தார் என்று வாசிக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அங்கே பலியிடப்பட்டு நிலைக்கால்களிலே பூசப்பட்ட பொழுது சங்கார தூதன் இவர்களை அழிக்காதபடி இஸ்ரவேல் ஜனங்களை காத்தார். ஆனால் எகிப்தியர்களுடைய தலச்சான்களை அவர் சங்கரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது அவர்கள் பெரிய விடுதலையை கண்டடைந்தார்கள். தேவனை ஆராதிக்கும்படியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் வழிநடத்த வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்த அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாக கர்த்தரே முன் சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன் சென்றார் என்ற வார்த்தை 21ஆம் வசனம் யாத்திராகம் 13 வாசிக்கிறோம். The Lord himself led. அவர்தான் அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பகலில் மேக ஸ்தம்பம் என்று சொல்லும் பொழுது அது குளிர்ச்சியான மேகம். வனாந்தரத்திலே இவர்கள் நடந்து செல்லும் பொழுது உஷ்ணத்தினால் பாதிக்கப்படாதபடி மேக ஸ்தம்பமாக அவர் வழிநடத்தினார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, அவர்கள் வெளிச்சத்தை தருவதற்காக இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரவிலே ஏற்படக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அவர்களை காப்பாற்றும் பொருட்டு அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஒரு நாள் இல்லை, இவர்கள் கானான் தேசத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு சென்றடையும் வரை பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை அவர் வழிநடத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இடையிலே வனாந்தரத்திலே அநேகர் தேவனுக்கு துரோகத்தை செய்தார்கள். அவரை மறுதலித்தார்கள். அந்நிய தெய்வங்களை தங்களுக்கு நேர்ந்து கொண்டு பணிந்து கொண்டார்கள். தங்கத்திலான உருவங்களை அவர்கள் செய்தார்கள். அந்நிய ஜனங்களோடு கூட அவர்கள் கலந்தார்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அவர் செய்தாலும் கூட இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகி செல்லவே இல்லை. கானான் தேசத்தை அவர்கள் சென்றடையும் வரை அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் தேவன் தாமே அவர்களோடு கூட நடந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளோ பெரிய உன்னதமான காரியத்தை தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்தார் என்று சொல்லி வாசித்தோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் மோசேக்கு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும், கூடாரம் என்று சொல்லும்போது இப்போது உடன்படிக்கை பெட்டி வைக்கக்கூடிய தேவனுடைய தேவாலயமாக கூடாரம் அந்த காலத்திலே காணப்பட்டது. அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவனுக்கு மலையிலே தரிசனம் தந்த பிறகு கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் கற்பித்தபடி அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். இதை நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வாசித்த அவன் செய்து முடித்த பிறகு
35வது வசனம் 40ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவள் எல்லாருடைய கண்களுக்கு பிரதட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு மேலாக மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அங்கே தங்கியிருந்தது. கர்த்தருடைய மகிமை அங்கே தங்கியிருந்தது. அவர்கள் செய்த எல்லா பிரயாணங்களிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். எப்பொழுதெல்லாம் மேகஸ்தம்பமானது அவர்களை விட்டு நகரும்பொழுது இவர்களும் புறப்பட்டு மற்றொரு இடத்திற்கு அவர்கள் குடிபெயர்வார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மேகம் அவர்களை அப்படியாக வழிநடத்தினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புத்தகம் தான் 10ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே அவர்கள் இடத்து கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அவர்கள் இன்னொரு இடத்திற்கு போகும்போது மோசேயானவன் என்ன சொல்லி அவன் புறப்படுவான், பிறகு கூடாரத்தை போடும்போது என்ன சொல்லி அவன் செய்வான் என்று சொல்லி மிக தெளிவாக என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கிறோம். பாருங்க. பெட்டியானது புறப்படும்பொழுது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். மேகஸ்தம்பம் வழி நடத்தும் பொழுது புறப்பட்டு போகும்போது இவர்களும் அதை பின்தொடர்ந்து போவார்கள், பிரயாணப்படுவார்கள். அப்பொழுது மோசே சொன்ன வார்த்தை என்ன என்பதை குறித்து வாசித்தோம். 36வது வசனம். அது தங்கும்பொழுது கர்த்தாவே அநேக ஆயிரவார்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். தளத்தை போட்ட பிறகு பெட்டியை வைத்த பிறகு நீ திரும்புவீராக என்று சொல்லுவதும் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கூடாரத்துக்கு மேலாக அது காணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாக அவர்களை மகிமையாக வழிநடத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் வேதாகமம் முழுவதுமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதங்கள் புத்தகம் 105ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புத்தகம் 105ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புத்தகம் 105ஆம் சங்கீதம் 39வது வசனம். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதுக்காக அக்கினியும் தந்தார். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து இந்த காரியம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்ஸ் அங்கே அவர்களை வழிநடத்தினது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 105ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதுக்காக அக்கினியையும் தந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்கி, எங்க உருவாக்குறார் பாருங்க, வலிய சமுத்திரத்தை அவர் பிரித்து வழியை உண்டாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது மேகஸ்தம்பத்திலும் அவர்கள் மேகத்தின் கீழாகவும் சமுத்திரத்தின் வழியாகவும் நடந்த பொழுது அவர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய காரியங்களை இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பத்திலும் தேவன் இருந்து அவர்களுக்கு செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். வாசிக்கப்பட்ட பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். வாசித்த பகுதி யாத்திராகமம் 14:19 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. பாருங்க, இந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக நடக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேலர் எங்கே இருக்கிறார்கள்? அங்கே செங்கடல் என்று சொல்லக்கூடிய சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக அவர் காணப்படுகிறார்கள். பின்னாக யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆயிரமான குதிரை வீரர்களோடு பார்வோன் இவர்களை
அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் பார்க்கும்பொழுது அங்கே மலை இருக்கிறது, இந்த பக்கமும் மலை இருக்கிறது. நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும்பொழுது கர்த்தரே அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தரே அவர்களை வழிநடத்தினார். The Lord leadeth Israel. அதுபோலத்தான் நம்மை கூட நம்முடைய பிரயாணங்களில் தேவன் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். முன்பாகவும் பின்பாகவும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் வலப்பக்கம் பார்த்தாலும் அவர் இருக்கிறார், இடது பக்கம் பார்த்தாலும் அவர் இருக்கிறார், நான் முன்பாக பார்த்தாலும் அவர் இருக்கிறார், எனக்கு பின்பாகவும் அவர் இருக்கிறார், என்னை சூழ இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? யோபுவுக்கு அவனை சூழ்ந்து இருக்கிறார். எல்லா பக்கத்திலும் தேவனானவர் அவனுக்கு பாதுகாப்பை தருகிறார், அவனை வழிநடத்துகிறார் என்று சொல்லி யோபிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே 19ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது பகைவனானவன் அவன் வரும்பொழுது பின்னாக நின்று அவர்களை தடுப்பதற்காக மேகஸ்தம்பம் அவர்களுக்கு பின்னாக சென்றது என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லா பக்கத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பம் அது பாதுகாத்து வழிநடத்தினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே கூட தேவனானவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் கூட, சிவந்த சமுத்திரம் போல கடக்க முடியாத கடல் இருந்தாலும் கூட, மேலேறி அங்கே போக முடியாத மலைகள் இருந்தாலும் கூட, நம்மை விட பலவானாகிய சத்ருவாகிய பிசாசானவன் பின்னாக நம்மை நெருக்கினாலும் கூட நம்மை சூழ பாளையம் இறங்கக்கூடியவர் யாரு? ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மை சூழ இருக்கிறார். கடக்க முடியாத கடல் இருந்தாலும், தாண்ட முடியாத மலைகள் இருந்தாலும், நெருக்கி ஏவுகிற சத்ருவானவன் நமக்கு பின்னாக அவன் வந்தாலும் கூட நமக்காக அவர் சூழ இருக்கிறார், நம்மை சூழ்ந்து இருக்கிறார். எவ்வளவு அலையலையான அங்கே காரியங்கள் சோதனைகள் வந்தாலும் கூட தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே வாசித்தோம். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி மாழ்கியது. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கிறது. அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அலையலையான துன்பங்கள் வந்தாலும் கூட வழியை உண்டாக்கி வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது போல எந்த சோதனைக்கும் ஆட்படாமல் நம்மை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி யாத்திராமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 21ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார்? கர்த்தர் அங்கே முழுதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். The Lord caused என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். முன்பான வசனத்திலே 19ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். தேவன் அவர்களை வழி நடத்தினார். கர்த்தர் அவரை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்தார். முன்பாகவும் பின்பாகவும் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலே கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்தார்? கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்? முழுதும் இந்த சிவந்த சமுத்திரமானது பிரியத்தக்கதாக
அவர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதான காரியம் 24ஆம் வசனம். 24ஆம் வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். He confused the army of Egyptians என்று வாசிக்கிறோம். எகிப்தியோருடைய சேனையை கலங்கடித்தார். அவர்களை ஊடுருவி பார்த்தார். எகிப்து சேனையை ஊடுருவி பார்த்து அவர் என்ன செய்தார்? அவர்களை கலங்கடித்தார். அவர்கள் புத்தி பேதலித்து போகத்தக்கதாக அவர் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். The Lord looked and troubled the armies of Egypt என்று நாம் வாசிக்கிறோம். அந்த விதமான காரியத்தை மூன்றாவதாக கர்த்தர் செய்தார் என்று சொல்லி வாசித்தோம். முதலாவதாக 19ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? கர்த்தர் அவருக்கு சூழ பாளையம் இறங்கினார், முன்பாகவும் பின்பாகவும் அவர்களை வழிநடத்தினார் என்று வாசித்தோம். இரண்டாவதாக 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம்? கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்தார். எந்த விதமான கிரிகை? கடக்கக்கூடாத அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்படியாக கீழ்காற்றினால் அவற்றை பிரித்தார் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக என்ன செய்தார்? எகிப்து சேனைகளை அவர்களை என்ன செய்தார்? கலங்கடித்தார் என்று வாசிக்கிறோம். நான்காவதாக காரியம் வாசிக்கலாம். 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். The Lord fighteth on the side of Israel and against Egyptian. இஸ்ரவேலுக்கு துணை நின்றும் எகிப்திற்கு எதிராகவும் கர்த்தரே அவர்களுக்கு வழிநடத்தி கர்த்தரே போராடுகிறார், கர்த்தரே சண்டை செய்கிறார், கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். இதை யார் உணர்ந்திருக்கிறாங்க? இஸ்ரவேலர் உணர்வதை காட்டிலும் எகிப்தியர் உணர்ந்துட்டார். எகிப்திய சேனைகள் அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்கிறார், கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று எகிப்திய சேனைகள் உணர்ந்து கொண்டார்கள். நம்மை எதிர்த்து வருகிறவர்கள் அப்படித்தான். கர்த்தர் நம் பக்கமாக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறார், கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி எதிரிகள் உணரும்படியாக நமது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவர் செய்வார். இதைத்தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேல் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, the Lord said unto Moses, the Lord speaketh unto Moses. மோசேயோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு எதுக்கு உதாரணமாக இருக்கிறது? அவர்தான் அங்கே அவனுக்கு போதிக்கிறார். எப்படி எகிப்திய சேனையை முறியடிக்க வேண்டும் என்பது குறித்து கர்த்தர் போதிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே the Lord guided. கர்த்தர் மோசேக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? அந்த எகிப்திய சேனையை எப்படி முறியடிக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து எப்படி தப்ப வேண்டும் என்பதை குறித்து மோசேக்கு போதிக்கிறார் என்று சொல்லி ஐந்தாவது காரியமாக நாம் வாசித்தோம். ஆறாவதாக நாம் வாசிக்கலாம் 27ஆம் வசனம். 7ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். The Lord overthrew the Egyptian army. கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார்? அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த எகிப்திய சேனைகளை கவிழ்த்து போட்டார், கடலிலே அமிழ்த்தினார், ஆழங்களிலே அவர்கள் சாகும்படி செய்தார், அவர்களை கவிழ்த்து போட்டார். The Lord overthrew என்று நாம் வாசிக்கிறோம். ஏழாவதாக 30வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியன் கைக்கு தப்புவித்து ரட்சித்தது. The Lord saved
இஸ்ரேல் என்று வாசிக்கும். கடைசியாக 7வதாக பரிபூர்ணமாக அவர் செய்த காரியம் என்ன? இப்படியாக அவர் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 30வது வசனத்திலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம். 7 காரியங்கள் கர்த்தர் இந்த எகிப்திற்கு எதிராக இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இந்த அதிகாரத்தை செய்ததை பார்க்கிறோம். 19வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவர் வழிநடத்துகிற கர்த்தராக காணப்படுகிறார். முன்பாக இருந்த அந்த அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் பின்னாக அது சென்றது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிற்று. அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. எகிப்தியருக்கோ அது அந்தகார இருளை கட்டளையிட்டது என்று வாசிக்கும். அந்தகார இருளை தந்தது, இவருக்கு வெளிச்சத்தை தந்தது, பிரிவினையை உண்டாக்கிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் அவரை நடத்தினார். The Lord leadeth Israel என்று வாசிக்கிறோம். 2வதாக 21ஆம் வசனத்திலே கீழ்காற்றை அனுப்பி சிவந்த சமுத்திரம் பிரியும்படியாக, இரவு முழுதும் பிரியும்படியாக அவர் செய்தார். The Lord caused என்று வாசிக்கிறோம். அவர்களுக்காக கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று வாசிக்கிறோம். 3வதாக எகிப்திய சேனைகளை ஊடுருவி பார்த்து அவர்களை கலங்கடித்தார் என்று சொல்லி 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The Lord troubled the armies of Egypt என்று வாசிக்கிறோம். 4வதாக 25ஆம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இது இஸ்ரவேலர் உணர்ந்தார்களோ இல்லையோ, எகிப்தியர்கள் உணர்ந்தார்கள். அவர் சொல்கிறார்கள், கர்த்தரே அவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். 5ஆம் காரியம் 26ஆம் வசனத்தில் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? கர்த்தர் மோசேயை நோக்கி என்று சொல்லும்பொழுது மோசேக்கு கற்பிக்கிறார் என்று வாசிக்கிறோம். எகிப்திய சேனைகளை எப்படி முறியெடுப்பது, அவர்களிடத்திலிருந்து எப்படி தப்புவிப்பது என்று சொல்லி மோசேவுக்கு அவர் கற்பிக்கிறார். The Lord guided the people of Israel என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். 6வது காரியமாக 27ஆம் வசனம், எகிப்தியரும் அவனுடைய பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கடலின் ஆழத்திலே அமர்த்தினார், அவர்களை கவிழ்த்து போட்டது. Lord overthrew the armies of Egypt என்று வாசிக்கிறோம். 30வது வசனத்தில் கர்த்தர் விதமாக பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். தேவனுக்கு கூட இந்த விதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடும். பிரயாணத்திலே, வாழ்க்கையின் பிரயாணத்திலே அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் வழிநடத்துகிற தேவன் நம்மை ரட்சிக்க வல்லமையுடையவர். நமக்காக எதிராளிகளிடத்தில் யுத்தம் செய்ய வல்லமையுடையவர். நமக்காக அவர் கிரியை செய்யக்கூடியவர், நமக்கு போதிக்கக்கூடியவர், நமக்காக அவர் முன்பாக செல்லக்கூடியவர் என்று சொல்லி நாம் உணர்ந்து கர்த்தருக்கு இந்த அதிகாலை வேளையிலே நாம் துதிகளோடு கூட நம் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு முறை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்க செய்த ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆண்டவரே கருத்தாழமிக்க ஆண்டவரே வசனங்கள் இருக்கிறது. அது எங்களை போதித்து வழிநடத்துகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிற தேவனாக, எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக, எங்களுக்காக ஆண்டவரே எகிப்திய எங்களுடைய பகையாளிகளை ஆண்டவரே நீர் குழம்ப செய்கிற தேவனாக, அவர்களை ஆண்டவரே கடலாழத்திலே அவர்களை அமிழ்த்துகிற தேவனாக, எங்களை ரட்சிக்கிற தேவனாக நீ இருக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்களுக்கும் எகிப்தியருக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே இந்த புறஜாதி ஜனங்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு பிரிவினை உண்டாக்கி ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு அனுப்புகிறேன், உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் அவர்களுக்கும் அந்தகார இருளை நீர் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நாட்களிலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரை வாசிக்கத்தக்கதாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்தகாரமாக இருந்தோம், we were darkness என்று வாசிக்கிறோம். நாங்கள் அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ உன்னதமான காரியம்! வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஜோதிகளின் பிதா என்று உமக்கு
ஆண்டவரே நாமும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஃபாதர் ஆஃப் லைட்ஸ் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீதாமே உதவி செய்து எங்களை வழிநடத்துகிற தேவன். இந்த வாழ்க்கையிலே இந்த பிரயாணத்திலே நீ எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு துரோகம் செய்தாலும் உமக்கு ஆண்டவரே நீதாமே ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவர் இந்த கருணையின் மேகத்தை ஆண்டவர் மகிமையின் மேகத்தை எங்களை விட்டு நீர் எடுக்கவே இல்லை. எங்களோட கூட நீரும் ஆண்டவரை பிரயாணம் செய்கிறீர் என்ற ஆண்டவரே அந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி தெரிவித்து ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவிற்கு எங்களுடைய பிதாவே ஆமென்.